ம். என்ன சக்தி ஆன்லைனில் இருக்கான்? ம். சரி, இவ வரதுக்குள்ளே பேசுவோம் என்கிட்ட கால் பண்ணி. ஹலோ சக்தி. டேய் சொல்லுடா புது மாப்பிள்ள எப்படா இருக்க? டே டேய் என்னடா இந்நாளத்தில் ஆன்லைனில் இருக்க? எங்கே இருக்கீங்க? இல்லடா ஆப்ரேஷன் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு சத்தினா தூங்குனா. அப்புறம் முழிப்பு வந்துருச்சு. சரி அதான் கொஞ்சம் செல் பார்ப்போன்னு பார்த்துட்டு இருந்தேன். ம் சரிடா. நீ என்னடா இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? உனக்கெல்லாம் நக்கல் தான்டா. ம். சரி என்ன கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை? சாரிடா வரவே முடியல. அதான் சொன்னேன் ஒரு ஆப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்ட்டு. அதான் வர முடியல. ரிசப்ஷன் கரெக்டாக வந்துடும்டா நாங்கள். கல்யாணத்துக்கு வேறு யாரையும் கூப்பிடலையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல? இல்லைடா எவனும் வரல. நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மித்த பேர் அவங்கெல்லாம் வந்து வெளியூரில் இருக்கானுங்க போல. அதனால் என்னடா 3 டேஸ்க்கு முன்னாடி சொல்கிற இப்போ ஒர்க் இருக்குது அப்படி இப்படின்னு. சரிடா முடிஞ்சா வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். முடிஞ்சா இல்லாட்டி ரிசப்ஷன் கூட வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் என்னன்ட்டு. சரிடா. நீங்கள் என்னைக்கிடா வரீங்க? நான் கண்ணு முடிச்சதுன்னு உங்களை பார்க்கவே இல்லையே. நான் உங்க கூட தான்டா இருந்தோம். 10 டேஸ்க்கு முன்னாடி ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. முக்கியமான ஆப்ரேஷன் சொல்லி, அதனால தான் அங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. வந்துடும்டா. நான் சொல்கிறேன், டேட் சொல்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு ரிசப்ஷனுக்குள்ள வந்துருவோம்னு நினைக்கிறேன். ரிசப்ஷனுக்குள்ள வந்தால் சரி, இல்லாட்டி உங்களுக்கு கொண்டுருவேன் வரலண்ணா. சரிடா சரிடா வந்துடும். ராகு எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? அங்கே அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஊரில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? கையில் எப்படி இருக்கான்? ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் பேசும்போது சொல்லியிருந்தேன். எல்லாருமே நல்லா இருக்கும்டா. பிரச்சனைலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லடா. சால்வ் பண்ணிட்டேன். முழுசாக சால்வ் பண்ணிட்டேன்னா தெரியல, ஆனால் ஓரளவுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். சரிடா எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காத, ஹாப்பியாக இரு. சரிடா சரி என்ன பாரு. என்ன கையில் எங்கே இருக்கா? அவன் கூட இருக்காளா? ஆமாண்டா தூங்கிட்டு இருக்கா. சரிடா நீயும் பாடு, என்னன்னு பாரு. என்ன கையில் கேட்டதாக சொல்லு. அவளுக்கு விஷ் பண்ணேன்னு சொல்லு. நாளைக்கு கால் பண்ணுறேன். என்ன ஃப்ரீ ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். அவள்கிட்ட கூட ஒரு விஷ் மட்டும் பண்ணிக்கிறேன். அவனும் விஷ் பண்ணுன்னு சொன்னான், சரவணாவும். அப்புறம் எல்லாரையும் கேட்டதாக சொல்லு ஊரில். நீ எதுவும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காத. இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரியா? எது வந்தாலும் பார்த்துக்கலாம். நாங்களும் ஊருக்கு வந்துடுவோம் சரியா? நீ ரொம்ப போட்டு இது ஸ்டெயின் பண்ணிக்காத. எதுவும் விட்டு பார்த்துக்கலாம் என்னன்ட்டு சரியா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இருக்காதுடா. ஏதாவது வேணும்னே ஒன்றாவது பண்ணுவாங்க. எதுவும் நினைக்காதுன்னு. எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காம ஹாப்பியாக இரு. நாங்கள் ஊருக்கு வந்துடுவோம். வந்துட்டு கூட பிரச்சனைலாம் நம்ம பார்த்துக்கலாம் என்ன? நீ போட்டு எதுவும் ஓவராக ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காது என்ன? தாத்தாக்கார உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். இப்போ பரவாயில்லையா அவருக்கு? சரிடா அதெல்லாம் ஃபீல் பண்ணல, ஓவர் ரிஸ்கெல்லாம் எடுக்கல. சரி வாங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். தாத்தாக்கு இப்போ பரவாயில்லடா. நார்மலாக தான் இருக்காரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். சரிடா நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டே இருக்காம தூங்கு, ரெஸ்ட் எடு. நாளைக்கு நான் கால் பண்ணுறேன். சரிடா பாய். சரிடா ஃபீல்லாம் பண்ணல. சரி நீ போய் தூங்கு, நானும் தூங்க போகிறேன். சரிடா பாய். கையால். இதோ வரேன். என்னங்க? ம் என்ன கூப்பிட்டீங்க? சும்மாதான். ஆமா யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? சக்திகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஆமா அவங்கள ஏன் கல்யாணத்துக்கு வரல? அவன் ஃபாரின்ல இருக்காண்டி ஏதோ ஆப்ரேஷன் சொல்லிட்டு அதனால தான் வரல. வருவாங்க, ரிசப்ஷனுக்கு வந்துருவாங்க. ஓ ஆமா அப்படி என்ன இன்ட்ரெஸ்டா செல்ல பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை கையில் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். யார் அது? உனக்கு தெரியாது, அவ ஒரு ஃப்ரெண்டு காலேஜில் படிச்ச பொண்ணு. என்னவா இந்நேரத்துல பேசிட்டு இருக்கீங்க? அது சும்மா பேசிட்டு இருந்தோம். வலிக்குதுடி. ஓய் எதுக்குடி அடிச்ச? கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன்னு சொன்னா? ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, சும்மா தான் சொன்னேன். அதுக்கு இப்படி இருக்கிற பைத்தியக்கறி பாருடா. ஏய் என்ன கையல்மா, சும்மா தான் சொன்னேன். நானும் சும்மா தான் பண்ணேன். அட குரங்கு பையுல இவ்வளவு நேரம் லாட்டி கடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கூட சீரியஸா தான் அப்படி பண்றப்பல நினைச்சுக்கிட்டேன். நான் குரங்க உங்களுக்கு, நீ தான் குரங்கு. சரி நானே குரங்கா இருந்துட்டு போறேன். கையால் நம்ம எங்கேயாவது வெளில போலாமா? எப்பங்க? நாளைக்கா? நாளைக்கா? இப்போதாண்டி. இப்ப போகணுமா? இப்ப எங்க வெளில போக கூடாதுன்னு சொல்லுவாங்களே. அதெல்லாம் அப்படிதாண்டி சொல்லுவாங்க. எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளே இருக்குது? வா நம்ம வெளில எங்கேயாவது போயிட்டு வரலாம். ஏங்க வீட்ல எல்லாம் தெரிஞ்சு திட்ட மாட்டாங்களா? காலைல விடியறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம். உனக்கு ஆசை இல்லையா வெளில போகணுன்னு? ஆமா ஆசையா தான் இருக்கு. இப்போ வெளியில போனாலும் நல்லா ஜாலியா இருக்கும். எனக்கு ஓகே தான். ஆனா வீட்ல தெரிஞ்சா திட்டுவாங்களேன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கையில். நம்ம அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம். அதெல்லாம் சரி. இப்போ நம்ம எங்க போலான்னு சொல்றீங்க? அப்படியே லாங் டிரைவ் மாதிரி போயிட்டு வருவோம். இன்னைக்கு மைண்டும் ஒரு மாதிரி சரியில்லை. இன்னைக்கு நடந்த பிரச்சனைலாம் ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஒரு மாதிரி ரிலாக்ஸா வெளியில போயிட்டு வரலாம்னு தோணுது. இன்னைக்கு நடந்த பிரச்சனையா? இன்னைக்கு நடந்த பிரச்சனைனா இன்னைக்கு நடந்த பிரச்சனைனா
முந்தா நேத்துலேருந்து நடந்துச்சுல. அது காலையில் வேற பெரிய மாமா எல்லாம் சுத்தம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல. அதுலேருந்து எனக்கு ஃபுல்லாக நடந்தது தான் சொல்கிறேன். தாத்தாக்கு ஒரு இப்படி ஆயிடுச்சு. அதான் சொல்கிறேன். நிஜமாவா? ஆமாம், இதான நடந்துச்சு, வேற என்ன நடந்துச்சு? அதான் மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கு. போய் சொல்ல ட்ரை பண்ணாதீங்க. நான் என்ன போய் சொன்னேன்? என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தான்ல, அதை நினச்சி தானே நீங்கள் ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்கீங்க. அதனால என் மேலே எதுவும் கோவமாக இருக்கீங்களா? உன் மேலே என்ன கையில் எனக்கு கோவம் இருக்க போகுது? பைத்தியமா நீ? இல்லை, என் மேலே எதுவும் நான் எதுவும் பண்ணியிருப்பேன், நான் எதுவும் எனக்கு தெரியாமல் எதுவும் பண்ணியிருப்பேன், எதுவும் டவுட்டு? இல்லை, இப்போ இன்னைக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அடிக்க வேணான்னு பார்க்குறேன். மறுவாதே என் ஓடி போயிரு. என்னங்க? இல்லை, உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? நீ பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதோ? அப்படிலாம் இல்லைங்க. இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஐயோ, பயத்தில் முட்டாள்தனமாக பேசிட்டேனே. கோச்சிட்டு வர போயிட்டாரு. ஐயோ, கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு கோவமாக இருப்பாரே, சமாளிக்கவே முடியாது. என்ன பண்ணுறது? பக்கத்தில் போனால் எரிச்சு விழுவாரோ? அவர் இப்படி இருக்க மாட்டார் தான், அப்படி நினைக்க மாட்டார். இருந்தாலுமே அவங்க அம்மாட்ட பேசுகிறாரு, வைக்கிறாரு. எப்பயும் அவங்க அம்மா சொல்றதை நம்புவார். அந்த ஒரு பயத்தில் தான் கேட்டுட்டேன். ஷோ, என்ன கையல். இன்னைக்கு தான் கல்யாணம் இருக்கு. இன்னைக்கே கோச்சிக்கிட்டா. வெளியில் வேற போகணுன்னு ஆசைப்பட்டாரு. சரி, போய் சாரி கேட்போம். என்ன டென்ஷனாக உட்காந்துருக்காரு? என்னங்க என்னங்க என்னங்க? மரியாதையா எஞ்சி போயிரு, அடி வாங்கிடுவேன். என்னங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? சாரிங்க, தெரியாம பேசிட்டேன். இப்போ நான் ஒன்றும் பேச விரும்பல. நீ போ, போய் தூங்கு போ. வெளியில போலான்னு சொன்னீங்க. இப்போ தோணலை, போ, நீ போய் தூங்கு போ. நீங்க ப்ளீஸுங்க, சாரிங்க. இனிமேல் இப்படிலாம் பேச மாட்டேன். சாரிங்க, ப்ளீஸ். இந்த ஒரு தடவை மட்டும். இன்னைக்கு தானே கல்யாண நாள், முத நாள். ப்ளீஸுங்க, இனிமேல் இப்படி பேச மாட்டேன். சரி போ, எதுவும் நினச்சிக்கல, நீ போய் தூங்கு போ. அப்புறம் நான் அழுவேன். வெளியில கூட்டு போங்க என்ன. எனக்கு இப்போ தோணலை வெளில போக. உன்னை எஞ்சி போன்னு சொன்னேன். போய் உள்ளே போய் பாடு, போ. எனக்கு தெரியும், எனக்கு தூக்கம் வரல. நான் இப்படி தான் உட்காருவேன். எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன். நம்ம தான் சாய் கேட்டோம்ல, எதுக்கு இப்படி பண்றாரு இவரு? நானும் அப்படி பேசியிருக்க கூடாதான். கோவம் தானே செய்யும். போய் படுத்துட்டாரு. நான் தெரியாம தானே சொன்னேன், அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறாரு. நான் தெரியாம தானே சொன்னேன், அதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுறாரு. ரொம்ப ஓவரா தான் பேசுகிறான் சாயங்காலம் இருந்து. நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. இவ்வளோ போய் நான் இப்போ நான் பைத்தியக்காரி. நானும் சாயங்காலம் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், அப்படி பேசாதே, எனக்கு பிடிக்கலன்னு. திரும்பி 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 அதையே பற்றி பேசிகிட்டு இருக்கான். சொல்லியாச்சு, யாரும் இப்படி பண்ண சொல்லி தான் சொல்லியிருக்காங்க, யாரும் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. மறுபடியும் அதையே பற்றி என் மேலே எது டவுட் இருக்கா? இவன் மேலே டவுட் இருந்தால் கூட எதுக்கு நான் வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்? குறைந்து இங்கே ஒரு பைத்தியம் உட்காந்துருக்கு. எதுக்கு உட்காந்துருக்குன்னு தெரியல. பண்ணிக்கல. என்ன பேச மாட்டா? என்ன பேச மாட்டா? ஷோ, இவ பைத்தியக்காரின்னு தெரிஞ்சும் நான் கோவப்பட்டுட்டேன் பேர். இந்த அரண்மனையில் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. நானும் சாயங்காலம் படிச்சு சொல்றேன், அப்படி சொல்லாத, எனக்கு கோவம் வருது, சொல்லாத கோவம் வருதுன்னு. மறுபடியும் நீ கோவப்படுத்தி பார்த்தா என்ன செய்யறது? ஷோ, இப்ப சமாதானம் ஏற்படுத்தணுமா? கையல்மா, நம்ம கூப்பிட்டப்ப திரும்பவே இல்லை, இவர் கூப்பிட்ட உடனே திரும்பணுமா? நான் திரும்பவே மாட்டேன். சரி ரைட்டு, நம்ம திரும்பணும். கோவத்துல திரும்பல, இவ பண்ணி வாங்குறா. அம்மு, என்னாலும் சொல்லு, நான் திரும்பவே மாட்டேன். ஓய், என்ன நீ பேசுனது? நீ இப்ப நான் உனக்கு சமாதானப்படுத்த வந்திருக்கேன். மறுவாதியா சமாதானம் ஆயிரு. அப்படி மிரட்டுறதா உங்க ஊர்ல சமாதானம் பண்றதோ? நீ இதே உதண்டி, எதுக்கு அழுகுற? நான் அப்படிதான் அழுவேன், என்ன வேணா பண்ணுவேன், உங்களுக்கு என்ன? சரிடி, சாரி, அழுகாத, கஷ்டமா இருக்கு. சொன்னோடனே நாளைக்கே ஸ்டாப் பண்ணிடுவேனோ? நான் அப்படிதான் அழுவேன். போ. என்ன அங்க திரும்பிட்டா? கையில சாரிம்மா, நான் அப்படி பேசிருக்கூடாதான். சாரிம்மா, நான் கோவப்பட்டுட்டேன் நீ அப்படி பேசவும். இந்த பாரு, இப்போதான் 10:30 மணியே ஆகுது. நம்ம இன்னைக்கு கல்யாணம் ஆன நாள் வேற. வா, நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம். அது ஒரு நல்ல மெமரிஸா இருக்கும்ல. வாடா, போயிட்டு வரலாம். கோவப்படாத. சாரி, நானே தெரியாம கோவப்பட்டுட்டேன். சாரி கையல், இங்க பாரு. இங்க பாருங்க, என்ன விட்டுங்கன்னு சொல்லிட்டேன். சரிடா, கோவப்படாதுடா, அந்த ஒரு தடவை ப்ளீஸ். நான் மட்டும் எத்தனை ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டேன், என்னை விட்டீங்களா நீங்க? என்னம்மா பழி வாங்குறியப்போ? உனக்கு கொன்றுவேன். மறுபடியும் அழுக நிப்பாட்டு. திரும்பவும் எனக்கு கோவம் வருதுக்குள்ள அழுக நிப்பாட்டிடு. எனக்கு கடுப்பாகுது. எல்லாத்துக்கும் நீ மிரட்டிட்டே இருங்க என்ன?
கெஞ்சி பார்த்தேன் கொஞ்சி பார்த்தேன், நீ கேட்கல, அதனால தான் மிரட்டினேன். சரி விடு, வெளில போலாமா? நீங்க நம்ம வெளியில போலாமா? இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகிருக்கு. வெளியில அப்படி போக விடுவாங்களா என்னன்னு தெரியலையே. யாராவது பார்த்து திட்டாங்கன்னா என்ன செய்யறது? தெரிஞ்சா திட்டதாண்டி செய்வாங்க. நம்ம போயிட்டு வெளிலனா வந்துடலாம். எல்லாரும் என்ன தூங்கிருப்பாங்களா இல்ல முழிச்சிட்டே இருப்பாங்களா? எல்லாருக்கும் வேலை செஞ்சு அலுப்பா இருக்கும் இன்னைக்கு. எல்லாரும் போய் படுத்துருப்பாங்க. நீ கிளம்பிட்டு வா, நம்ம போயிட்டு வருவோம். சரி இங்க உட்காந்துருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சாரி கட்டிட்டு வரவா? சாரிலாம் வேணாமா, ஏதாவது கேஷுவலா டாப் மாதிரி போட்டு வா. சரி இருங்க, நான் போய் மாத்திட்டு வரேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? எதுக்கு? இல்லடி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டேன். இல்ல எதுவும் ட்ரெஸ் எடுத்துறவா, அதுதான் கேட்டேன். இருக்காதீங்க, அப்படியே 32 பல்ல தெரியுது. நான் போய் மாத்திட்டு வரேன், எனக்கு ஒரு ஹெல்ப் வேண்டாம். ஓடிட்டா. என்ன நம்மளே கிளம்பிட்டோம், ஒன்னும் கிளம்பலையா? ஓய் கையில என்னடி பண்ற உள்ள? எவ்வளவு நேரம் ஆச்சு நீ போய் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போய்? நானே கிளம்பிட்டேன்டி, வெளில வா. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, வரேன். என்னது 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுமா? ஏய் நீ போயே 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுடி. என்னடி பண்ற உள்ள? ட்ரெஸ் மாத்த தானே போறேன்னு சொன்னேன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? வா வெளியில, நேரம் ஆச்சு. எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? நான் கிளம்பி வரேன்னு தானே சொன்னேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பாரு ஹால் இப்ப அமைதியா இருக்கு, ஒருத்தருமே இல்ல. இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும். கிளம்பி வா டக்குன்னு. கேஷுவலா ட்ரெஸ் போட்டு வாடின்னு சொன்னதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்குறா. இவ சேலெல்லாம் கட்டினா மணிக்கணக்காகும் போல இருக்கே. எனக்கு சேலைலாம் கட்ட தெரியாது. என்னது கட்ட தெரியாதா? ஏய் நீ எப்பயும் கட்டவே இல்லை, அப்புறம் என்ன? இங்க பாரு, நீ ஏன் கூட இப்ப நைட் டைம்ல வரனால மட்டும்தான் உனக்கு கேஷுவலா ட்ரெஸ் போட்டு வாடின்னு சொல்றேன். இல்லன்னா நீ சாரி தான் கட்டணும் பாத்துக்கோ. இல்லாட்டி அவ்வளவுதான் உனக்கு. எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்து வைக்க சொன்னீல, எடுத்து வச்சியா? ஆமா, எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்? ஐயோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. இல்லம்மா, இப்ப நம்ம இப்ப வெளில போறோம். நம்ம வர்றதுக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீ கேஷுவல் ட்ரெஸ்ஸோட உள்ள வர முடியாதுல, எல்லாரும் இருப்பாங்கல்ல. அப்ப நீ சாரி கட்டி வந்துடல, அதுக்காக தான் எடுத்து சொன்னேன். ஓ சரி சரி. இங்க பாரு, உள்ள நின்று நீ சும்மா சும்மா கேள்வி கேட்டு இருக்காத. வெளில வாடி முதல்ல. ஏன் இந்த நேம் பண்ற? இங்க பாரு, இப்பயும் 11 மணி ஆக போகுது. வாடி வெளியில டக்குன்னு. என் பிளான ஃபுல்லா சொதப்பிடுவா போல இருக்கு. பிளானா? என்ன பிளான்? ஐயோ நம்மளே உள்ளரிக்கும். அது ஒண்ணும் இல்லம்மா, இப்ப நம்ம கிளம்பி போறல, அது சொல்றேன். இப்ப யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம பிளான் கிளாஸ் கேன்சல் ஆயிரும்ல. அதுக்கு தான் சொல்றேன், வா டக்குன்னு போலாம். இது முடியும் செய்யல, பேச்சும் தெரியல, எங்க கூட்டு போகுதுன்னே தெரியலையே. எருமை. எதுக்கடி திட்டுற? லேட் ஆச்சு நீ வெளில வர சொல்லிட்டு நான் வெளில வந்தனே உள்ள போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரீங்க. இல்லடி, ஒரு மேட்சிங்கா இருக்கட்டும்னு போட்டு வந்தேன். இது உனக்கு பொறுக்கலையா? வா போலாம். அது சரி. சரி வா, வாய்க்கு பேசிட்டே இருப்பா. வா போலாம். நம்ம எதுல போறோம்? கார்லயா? கார்ல போனாலும் பைக்ல போனாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்ட் கேக்குமே. வெளியில வச்சு நிப்பாட்டி வச்சிருக்கேன், அதனால ஒன்றும் கேட்காது. அப்படியே போனாலும் வெளியில ஏதாவது கார் போகுது அப்படின்னு தான் நினைச்சுப்பாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போலாம். சரிங்க. அங்க சொல்லுமா. இப்ப நம்ம எங்க போறோம்? அப்படியே சும்மா எங்கேயாவது போக வேண்டியதான். நைட் டைம்ல வெளியில வர்றது நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு பாரு. லைட்டு அது இதுன்னு டார்க்கா இருக்கு, அதுல லைட் வெளிச்சம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இல்ல சில்லுன்னு காத்து. மைண்டுக்கு அப்படியே ரிலாக்ஸா இருக்குல்ல. நீங்க எப்பயுமே இப்படி வருவீங்களா? நம்ம 1 டைம் 2 டைம் போயிருக்கோம்ல இப்படி. ஒரு தடவை நான் காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து ஏதோ ஒரு மேரேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு அப்போ போனோம்ல, அப்பயும் நைட்ல தானே போனோம். ஆமா அப்போ ஒரு தடவை போனோம். தடவை காலேஜ் லீவு சொல்லிட்டு நான் கிளம்புனேன்ல, அப்பயும் நீங்க தானே வந்து கூப்பிட்டீங்க. ட்ரெயின் புக் பண்ணிட்டேன், இருந்தாலுமே நீங்க தான் நீ வந்து கூப்பிட வந்தீங்க. ஞாபகம் இருக்கா? அப்பயும் நைட்ல தான் வந்தோம் நம்ம. எப்பவும் நீ சூர்யா கூட வருவ, அதனால தெரியாது. அன்னைக்கு வந்து சூர்யா வந்து ஏதோ ஒரு மீட்டிங் விஷயமா ஏதோ போயிட்டான், பிசினஸ் விஷயமா. அப்போ வந்து நீ ட்ரெயின்ல வர மாதிரி இருந்துச்சு, அதோட நான் வந்து கூட்டிட்டு வந்தேன், அதானே? ஆமாங்க. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் போறது இது ஒரு மாதிரியா நல்லா தான் இருக்கு. ஆமாங்க. டீ குடிக்கலாமா? டீ பைத்தியம், நட்ராத்தில டீ குடிக்கணுங்கிறீங்க? அது நல்லா இருக்கும் டீ குடிக்கிறது, தெரியுமா? மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது என்னவோ, நட்ராத்திலாம் டீ குடிக்கிறதுக்கு ஒரு தனி திறமையே வேணும்ப்பா உங்களுக்கு. தூக்கம் வராது, அப்ப என்ன செய்வீங்க டீ குடிச்சா? ஒரு சமயம் என்ன அறியாமலே தூங்கிடுவேன். ஆனா ஒரு சமயம் டீ குடிச்சதுக்கு அப்புறம் தூக்கம் வராது. வீட்டில் இருந்தா பால்கனியில இருப்பேன், இப்படி வெளியில வந்தா அந்த மாதிரி தான். டிரைவ் பண்ணிட்டு எங்கேயாவது போவேன், தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவேன்.
சரி சரி அதை விடுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் சொல்லவே இல்லை. சுற்றி சுற்றி அங்கதான் வரும். என்ன சொல்லி சமாளிக்கிறது? ம் சும்மா அப்படி போகலாண்டி. எங்க போறது? சும்மா அப்படியே போவோம் டிராவல் பண்ணிட்டு. ம் சரி. அங்கிட்டு திரும்பிட்டு என்ன சீரை புலம்பிட்டு இருக்க? பேசுறது கேட்கறத நாளைக்கு என்ன இங்க திரும்பி பேசு. தனியா எதுக்கு பேசிட்டு இருக்க? நம்ம தனியா புலம்பதுக்கு பைத்தியமா? நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். தெரிஞ்சா சரி. என்ன சொன்னீங்க? இல்ல பாட்டு பாடுறது தெரியாதுன்னு சொன்னேம்மா. நீ எதுக்கு அங்க திரும்பி பாரு? நீ என்கிட்ட பாடி காட்டு, நான் என்ன எப்படி இருக்குன்னு சொல்றேன். பாட்டா? எனக்கு பாடலாம் தெரியாது. நான் சும்மா தான் ஏதோ ஒரு பாட்டை நினைச்சிட்டு வந்தேன். ஏய் பாட்டு பாடுறி, ஏதாவது ஆசையா இருக்கு சும்மா பாடு. நல்லா இருக்கு நல்லா இல்லை, நீ என்ன சூப்பர் சிங்கர்ல கலந்துக்க போற? இல்ல ஏதாவது படத்துல பாட போறியா? சும்மா பாடி காட்டு. அதனால என்ன இருக்கு? யாருக்குமே பாடுதான் தெரியாது. அது முறையா கிளாஸ் போய் பாடுவாங்க, ஒரு சில பேருக்கு அவங்களுக்கா வரும். நீ சும்மா பாடி காட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? சரி நான் பாட்டு பாடி காட்டட்டா? சரிடி தங்கம், நீ பாடு, நான் கேட்குறேன். நான் கேட்பேன். பாவம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. நீங்க தானே இப்ப பாட சொன்னீங்க, இப்போ என்ன கிண்டல் பண்றீங்க? எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் பாடுவேன், பார்த்துக்கோங்க. சரி 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 சொல்லு, நீ பாடு, நான் கேட்குறேன். என்ன பாட்டு பாடலாம்? எதை வேணா பாடு, உனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது பாடு. இது வேறையா? என்னங்க சும்மா தான் நீ பண்ணு, பாடு. உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானி பொன்மானி, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது செந்தேனி, எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது, எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்று போது வந்த அழுகை நின்றது, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. கையல்மா செம்மையா இருந்துச்சுடி. சூப்பரா இருந்துச்சு பாடினது. இன்னொரு பாட்டு பாடு. உண்மையிலே நல்லா இருந்துச்சா? உண்மையில தாண்டி சொல்றேன், சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு பாட்டு பாடி தங்கம். நீங்க கேட்பீங்க, நீங்க லவ் பண்றீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி கேட்பாங்க? சரி எனக்காக ஒரு நூறு பாட்டு ப்ளீஸ்டா தங்கம். சரி பாடுறேன். ம் கூழாங்கல் கூவுகின்ற கானம் போதாதே, கூசாமல் கூடுகின்ற நாணம் போதாதே, 90 ஆண்டுகள் நீ கேட்கிறாய், ஜென்மங்கள் 1000 போதாதடா, நம் கனவை செதுக்க பேரண்டம் போதாதடா, குட்டி குட்டி கோபம் கொண்டு கட்டி முட்டி மோதிக்கொண்டு திட்டி திட்டி தீர்த்த பின்னும் போதவில்லையே போதவில்லையே, உன்னை போல போதை ஏதும் இல்லையே. ஐ லவ் யூ so muchங்க. ஐ லவ் யூ டி புண்டடி. ஓ ஏய் என்ன ஏதோ ரெசார்ட்குள்ள போறீங்க? ஆமா கையில் வந்துருச்சு, வா இறங்குவோம். மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் உன்னாலே, மருதாணி பூசாமல் சிவக்கின்றேன் உன்னாலே, சுட்டு விழி கண்டாலே சொக்குதடி தன்னாலே, சிக்கப்பட்டு எள் போலே நொக்குப்பட்டேன் உன்னாலே, கட்டுத்தறி காளையே நானும் கட்டுப்பட்டேன் உன்னாலே. என்னங்க என்னங்க இது இங்கே கூட்டு வந்திருக்கீங்க? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் எப்படி ரெடி பண்ணி கூட்டு வருவீங்கன்னு நினைக்கவே இல்லை. என்ன கையில்மா ஏன் ஒரு மாதிரியா பேசுற? இல்லை ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சா, அதான் பேச்சே வரல. உனக்கு இது பிடிச்சிருக்குல? எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அழகி இப்பதான் வைக்கப்படுற புதுசா. ஆமாம் வைக்க வரும். கையல்மா நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க, எவ்வளவோ கண்ணீர் விடிச்சிருக்க, அதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு. என்னை கல்யாணம் பண்ணிட்டு இனிமேல் நீ என் கூட இருக்கும்போது சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும், எந்த கவலையும் படக்கூடாது, ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கணும். இந்த ராஜா கூட இருந்தால் தான் கையில் சந்தோஷமா இருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கணும்.
எனக்கு சொல்ல தெரியலடா. ஆனால் நீ பட்ட கஷ்டம் அவ்வளோ. ஒரு பொண்ணா நீ எவ்வளோ என்னென்னலாம் பேர் வாங்கக்கூடாதோ, என்னென்னலாம் சொல்ல வாங்கக்கூடாதோ அதெல்லாம் வாங்கிட்ட. அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஆனால் இதை வந்து அதுக்கு பரிகாரமாக பண்ணலை. இருந்தாலும் நீ என் கூட சேர்றதுக்காக தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட. அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ என் கூட ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அம்மு, நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ என்னை பிரிஞ்சு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பன்னு தெரியும். நான் இருக்கனா இல்லையான்னு கூட உனக்கு சந்தேகம் ஏற்பட்டு நீ அழுதுருப்பான்னு கூட எனக்கு புரியுது. ஏன்னா நான் அப்படி தானே வந்தேன். அதுக்கப்புறம் சூர்யாவை பார்த்துருக்க, ஃபேமிலி எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஹோமால இருக்குன்னு சொல்லுவோம். நீ அப்பயும் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்ப அப்படின்றதும் எனக்கு புரியுது. இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, சரியா? நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். சந்தோஷமா இருக்கணும் எப்பயுமே, சரியா? என்னங்க, நான் மட்டும் இல்லை, நீங்களும் எவ்வளோ கவலைப்பட்டிருக்கீங்க, எவ்வளோ அழுதுருக்கீங்க அப்படின்னு என்னால் உணர முடியுது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் என்னை காதலிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் உங்கள் அம்மா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவங்களையே எதிர்த்து நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கும் போது எனக்கு புரிஞ்சுது நீங்கள் என்னை எவ்வளோ தூரம் காதலிக்கிறீங்க அப்படின்ட்டு. அம்மு, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச்ங்க. சரி, நான் உன்னை கேட்கவா? என்ன மாமான்னு சொல்லுவியா? எதுக்கு சொல்ல மாட்டேன்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப பண்றடி நீ. அம்மா, ஒரே ஒரு தடவை சொல்ல. நீங்க ஹஸ்பண்ட் தானே, அதனால வாங்க போங்க தான் கூப்பிடணும். அதான ரூல்ஸ். ஒரு ரூல்ஸ்ல தீய வைக்க. மின்ட். ஆமா, நான் மின்ட். ஓடி பைத்தியக்காரி. நான் பைத்தியமா? நீங்க தான் பைத்தியம், நான் பைத்தியம் இல்லை. அம்மு, ஏதாவது சாப்பிட்றியா? எனக்கு அது வேணாம். ஏய் வாடி, ஒரு ஜூஸ் ஆகுது குடிக்கலாம்னு சேர்ல உட்காந்து. அதுக்கு தானே நீ இவ்வளோ தூரம் ரெடி பண்ண. ஓ, வாங்க ஜூஸ் குடிக்கலாம். ஜூஸ் வர வரைக்கும் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? சரி. 100 செம்மோ நமக்கு போதுமா, வேற வரும் ஏது கேட்போமா, சகா வரும் கேட்போம் அந்த சாமிய காத்தாலஞ்சாலும் கடலாக நீருந்தாலும் ஆகாசமான போதிலும் என்ன ஒரு எடுத்த போதிலும் சேர்ந்தேதா பொறக்கணும் இருக்கணும் கலக்கணும். சூர்யாவும் கையில் வந்துட்டாங்களா? இன்னும் வரலைங்க, இனிமே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இவன் இந்த கல்யாணத்துக்காக தானே காத்துட்டு இருந்திருக்கான். கல்யாணம் கூட்டிட்டு போயிட்டானே இவன். ஆமாண்டா, பாருடா எப்படின்னு வேணா. விடுங்கப்பா, என் பையனை ரொம்ப தான் ஓட்டுறீங்க. ஆமா, இப்படி அப்பா மாதிரிலாம் இப்படி சப்போர்ட்டுக்கு வந்துட்டா அப்ப நாங்க எப்படி கிண்டல் பண்றதா? அது சொல்லுடா, அவன் வச்சு செய்ததா நமக்கு முதல் வேலையே. நீங்க இப்படி பேசுறீங்கன்னு தெரிஞ்சிச்சு அவன் வீட்டு பக்கமே வரமாட்டான், பார்த்துக்கிட்டே இருங்க. அதெல்லாம் அவன் வந்துடுவாண்டி, இதுக்கெல்லாம் அவன் வசரவே மாட்டான், பார்த்துக்கிட்டே இருவேனா. நமக்கு தெரியுன்றது அவனுக்கு தெரியல, இருந்தாலுமே தெரிஞ்சாலுமே அவன் அந்த அளவுக்குலாம் கேர் எடுத்துக்கவே மாட்டான், பார்த்துக்கிட்டே இரு, அசர மாட்டான் அவெல்லாம். ஆமா, எல்லாரும் யார பேசிட்டு இருக்கீங்க? யாரும் அசர மாட்டா, கிண்டல் பண்ணிடுவேன், யார பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ இப்படியே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருடா, அதுக்கு தான்டா லைக் நீ எல்லாம். மாமா, என்ன மாமா? ஆனா நீ எல்லாம் வேஸ்ட் தெரியுமா? உங்க அண்ணன் பாரு ஜெட்டு வேகத்துல இருக்கான். சித்தப்பா, நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணுவீங்க சித்தப்பா. இப்போ இவ்வளவு நேரம் அண்ணனை தான் பேசிட்டு இருந்தீங்களோ? ஏன் அவன் என்ன பண்ணா? அவன் இன்னும் தூங்கிச்சு வரவே இல்லையே, அதுதான் கிண்டல் பண்றீங்களோ? இப்ப புரியுதா உன்னை ஏன் வேஸ்ட்னு சொல்றது? அவன் வீட்லயே இல்லடா. வீட்டுல இல்லையா? ஏன் வீட்டுல இல்ல? ஏன் எதுவும் பிரச்சனையா? டேய், நேற்று எல்லாருமே மாடியில் தானடா உட்காந்தோம் நீ போனப்ப. ஆமா, நேற்று எல்லாம் மாடியில் தான் உட்காந்தீங்க, நான் கூட பார்த்தேன். நீ பார்த்து பேசி தானே போனேன். நீ போனதுக்கு அப்புறம் இங்க அஸ்வின், சந்தோஷ், அன்பு எல்லாருமே வந்தானுங்க. அது மட்டும் இல்லை, பாண்டிய மாமா, ராஜேந்திர மாமா, அப்புறம் கஜேந்திரன்னு, அப்புறம் அக்கா மாருக, இளவரசினி எல்லாருமே இங்கே வந்தாங்க. எல்லாருமே நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருந்தோம். பசங்க நம்ம வீட்டு பசங்க எல்லாமே இங்கே வந்துட்டாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் பேசிட்டு இருந்தோம். சரி, அதுல என்ன இருக்கு?
இங்கே எல்லாருமே அங்கே தான்டா இருந்தோம். லேடிஸ் டீ போட்டு வந்தாங்கடா. டீயை குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம். ம். இனியா நீலாம் கீழே படுத்திருந்தாங்க. ஆதியிலுமே படுத்துட்டானுங்க. அவனுங்களும் என்ன செய்கிறானுங்க, என்ன பிள்ளைங்க கூட தான் படுத்திருந்தாங்களா. சரி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரோம். நானும் செல்வோம் கீழே வந்தோம். பார்த்துக்க பிள்ளைங்க அழுதா என்னன்னு கீழே வந்து பார்க்கலான்னு வந்தா உங்கள் அன்னைக்காரன் ரூமாக செக் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் முடிச்சிருக்காங்களா தூங்கியிருக்காங்களான்னு சொல்லிட்டு. கீழெல்லாம் லைட்டெல்லாம் அமர்த்திட்டு தான் வந்தோம் மேலே. அப்படின்னுமே ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் கடைசியில் அவன் மாடியை செக் பண்ணவே இல்லை. நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருந்தோம். ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். நாங்கள் மேலே வந்து திருப்பி என்ன செஞ்சால் கார் எடுத்துகிட்டு போய் வெளியில் கொண்டு போய் விட்டான், ஸ்டார்ட் பண்ணாமல். எதுக்கு கார் எடுத்தா? நைட் டைமில் எங்கே போனா? திருப்பி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருக்கும். 1/4 மணி நேரம் இருக்கும். திருப்பி கையில் கூட்டிகிட்டு அவுட்டிங் போகிற மாதிரி போனான். அவன் இதெல்லாம் பண்ணலாதான் ஆச்சரியம். அதுக்கு தான்டா சொல்கிறோம் நீ வேஸ்ட்டுன்னு. அவனுக்கு தானே ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண முடியும். அது எப்படி எனக்கு கல்யாணம் பண்ண முடியும்? நீ சொல்கிற லாஜிக்லாம் கரெக்டு தான். அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணணும். இல்லை சொல்கிறேன், லவ் கிவ் இந்த மாதிரி இல்லைல்ல. உங்கள் அண்ணன் 18 வயத்தில் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறேன். சரி, அப்போ கல்யாணம் எப்போ பண்ணுவ? இப்போதைக்கு நோ ஐடியா. இதில் உனக்கு ஐடியா வேற வரணுமாக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஐயோ மாமா, பேசாம இருங்க மாமா, நீங்கள் வேற. இப்போதைக்குலாம் நான் அதை பற்றிலாம் யோசிக்கல. சரி, உங்கள் அப்பா எங்கடா? அவர் எங்கே போயிருக்காரோ யாருக்கு தெரியும். உனக்கு அப்பா, அது மறந்துடாத. இப்பயும் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கறது அவர் தான். அதனால தானே சும்மா இருக்கோம் நாங்கள். இல்லாட்டி என்னடா பண்ணுவீங்க? அவர் தப்பு பண்ணனால தானே நாங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டினா ஒன்றும் பேச மாட்டோமே. எங்கள் அண்ணன் என்னடா தப்பு பண்ணாரு? தப்பு பண்ணான்றீங்க. என்னதான் தப்பு பண்ணாரு அவரு? இன்னொன்று, உங்களுக்கு இப்போ நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கறது அவர் தானே, உங்கள் அம்மா இல்லையே. அதனால தானே பேசாமல் இருக்கோம். எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அப்பாவை நடந்துக்கிறாருன்னு. நல்லா தானேடா பேசுறீங்க அவர்கிட்ட. அப்புறம் என்ன? அதை சொல்லிட்டீங்களே, இப்போ நான் எங்களுக்கு எல்லாமே பார்க்கறது அவர் தான் அப்பாவா நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு. அதனால தான் அமைதியாக இருக்கும். ஏய், ரொம்ப பேசுறீங்கடா நீங்களாம். மாமா, உங்களுக்கு என்ன வேலைன்னு தெரியாத மாதிரியே பேசுறீங்க. எல்லாமே தெரியும் தானே. கண்ணை கட்டிக்கிட்டு பார்த்தா அப்படிதான்டா இருக்கும். மித்தவங்க சொல்றது தான் நம்ம கேட்போமே தவிர நம்ம கண்ணை திறந்து பார்க்க மாட்டோம். அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே. தெரியாத மாதிரியே பேசுறீங்க எல்லாருமே. சரி, அமைதியா இருங்கடா. எதாவது ஒன்று போய் ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, ரகு பேசாம இரு. ஏ செல்வா, மாறா, பேசாம இருங்க. அவன் ஏதோ 4 பிரச்சனை நடந்துருச்சு. அதெல்லாம் இப்போதைக்கு பேசினாலும் தீராது. அமைதியா விடுங்க. அந்த தப்ப அவர் தான் பண்ணாருன்னு உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? ப்ரூஃப் இருக்குல்ல மாமா. ப்ரூஃப் இல்லாமையா இருக்கு? ப்ரூஃப் இருக்க தானே செய்யுது. இப்ப எங்க பேச்சுக்கு என்ன மரியாதை? நாங்க எச்சு போட்டா அமைதியா இருக்கீங்களா இல்லையா? சந்தோஷமான விஷயம் பேசிட்டு இருக்கப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதான் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அமைதியா இருக்கீங்களா இல்ல நாங்க எச்சு போவா? அப்ப எங்க சொல்லுக்கு என்ன மரியாதை? மாறா, பேசாம இரு. செல்வா, ரகு, 3 பேர் பேசாம இருங்க. சரி, நீங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருங்க. நான் கீழே இருக்கேன். எங்களுக்கு எங்க அண்ணனும் முக்கியம், எங்க அண்ணன் பசங்களும் முக்கியம். அதனால புரிஞ்சுட்டு பேசுங்க. கீழே போ, நாங்கள் வரோம். சரிங்க மாமா, வாங்க. போயிட்டானா? போயிட்டான்டா. என்னடா இது, இவன் இப்படி பேசுகிறான்? இன்னும் இவனுங்க மனசை மாற்றிக்கவே இல்லையா? அப்போ மாமா கிட்ட பேசுகிறானுங்க வைக்கிறானுங்க, இன்னும் மனசை மாற்றிக்கவே இல்லையா? பேசுகிறானுங்க வைக்கிறானுங்க, மனசில் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு தான் பேசுகிறானுங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து செய்கிறாருல அப்பான்ற ஸ்தானத்துக்கு, அதனால அமைதியாக இருக்கானுங்க போல. இங்கே பாருங்க, இப்போ நான் சத்தம் போட்டதுக்கு காரணம் ஒன்று, அவன்கிட்ட மல்லுக்கட்ட வேணாம். இன்னொன்று, அவன் புரிஞ்சுக்கல உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால தான் அப்படி பேசுறாங்க. உண்மை தெரியற அன்னைக்கு தானே இருக்கு. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கையில் இங்கே தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அவளுக்கு ஏன்னா கூட இருந்து அத்தனையும் பார்த்துவா, அவங்க மாமா கூட இருந்து, அண்ணன் கூட இருந்து. அதனால நீங்க நல்லா யோசிச்சு பேசுங்க. அவளுக்கு அண்ணனை பத்தி பேசினா எவ்வளவு கோவம் நல்லாவே தெரியும்ல நமக்கு. அதனால பொறுமையா இருங்க. இங்கெல்லாம் வச்சு பேசி எது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கு தான் சொல்றேன். நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாமே அண்ணன் மேல நல்ல பாசமா இருக்கிற பிள்ளைங்க. இந்த அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க இவங்க இப்படி பேசுறது, அது இவங்களுக்குள்ளதான் பிரச்சனை வரும். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்குள்ள எதுக்கு இப்பதே நல்லா குடும்பம் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்ம ஏதாவது ஒண்ணு பேச போய் சண்டையில போய் முடிஞ்சுட்டு வச்சுக்கோ, அது யாருக்கு செய்யும்? இப்பதான் கையில கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. இப்ப அவளுக்கே தெரிஞ்சுனாலுமே எவ்வளவு கோவப்படுவா நமக்கு தெரியதானே செய்யும். அதுதானே பயமா இருக்கு. என்ன செய்ய போறோன்னு தெரியல. இதுங்க சண்டை போடுறதுக்கான தான் நமக்கு என்ன நல்லாவா இருக்கும் ஒரே குடும்பத்துல. சரி பார்ப்போம். கையில் வேற இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அவளுக்கு ஏதாவது இவங்க இப்படி பேச தெரிஞ்சுன்னா கோவப்படுவா. அது வேற பயமா இருக்கு. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நம்ம இப்போதைக்கு அமைதியாக இருக்கதே நல்லதுன்னு எனக்கும் தோணுது.
நானும் அவன் பேசினது ஏதோ ஒரு வேகத்தில் பேசிட்டேன். இருந்தாலும் யோசிச்சு பார்க்கும்போது அதான் கரெக்டுன்னு தோணுது. ஆனா அது என்ன உண்மைதான். கையலுக்கு இந்த இவங்க இப்படி பேசுறது உண்மை தெரிஞ்சுன்னா அவ என்ன கோவப்பட போறான்னு தெரியல. சரி பாப்போம் என்னன்னு. நல்லதே நடக்கட்டும். இப்போதைக்கு இவங்க கிட்ட எதுவும் பேசிக்காதீங்க நீங்க யாருமே. அண்ணனை பத்தி இந்த மாதிரி எதுவும் பேசிக்காதீங்க. அதுவா போகட்டும். ஏன்னா பேசினாதானே பிரச்சனை, பேசலன்னா பிரச்சனை இல்லைல்ல. அதனால அமைதியா இருப்போம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போதைக்கு நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. இந்த பிரச்சனையெல்லாம் எப்பயோ முடிவுக்கு வந்திருக்கிறது, இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்குது. கயல் ராஜா காதல் விஷயம் வரவுமே இந்த விஷயம் இப்படி போயிடுச்சு, அமைதியாயிடுச்சு. சரி, நீ எப்படி போகுதோ பார்ப்போம், அமைதியாக இருப்போம். அதெல்லாம் மாமாவுக்கு நல்லதே நடக்கும். அவர் எப்பயுமே நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவர். அவருக்கு என்றைக்குமே கெட்டது நடக்காது. இருந்தாலும் அவருக்கு போதாத காலம் ஏதோ ஒரு வகையில் போய்கிட்டு இருக்கு. சரி, என்னன்னு பார்ப்போம். என்னடா பார்க்குற? இது கயல் ராஜா வந்துட்டாங்கடா, அதான் பார்த்துட்ருக்கேன். ஒரு வழியாக அவன் வந்துட்டானாவே. ஐயோ, இவனே இந்த பேச்சு பேசலாம், அவெல்லாம் என்ன பேச்சு பேசுவானோ தெரியல. இது கையலுக்கெல்லாம் தெரிஞ்சுனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி பார்ப்போம் என்னன்னு. அவள் கோவப்பட்டுறக்கூடாது, பொறுமையாக தான் இருப்பா. இருந்தாலும் கோவப்பட்டுறக்கூடாது, அதுக்கு தான் பயமாக இருக்குது. பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு. சரி விடுங்க, எல்லாருமே ஏன் போட்டு குழம்பிட்டே இருக்கீங்க? விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அது எந்த பிரச்சனையும் வராது. கையில் எப்பயுமே பொறுமையான பிள்ளை, பொறுப்பான பிள்ளை. அதெல்லாம் நல்ல நல்ல முறையில் இருக்கும். அது இல்லாமல் நம்ம வீட்டு பிள்ளைங்க என்ன துணையாக தானே இருக்குங்க. கையிலுக்கு எப்பயுமே சூர்யா, அஸ்வினா, அர்ஜுனு எல்லாம், சந்தோஷ, கவின் எல்லாம் துணையாக தானே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். போ வேதா போ. ஏதாவது சாப்பாடு கொடு பிள்ளைங்களுக்கு. துளசி உமா நீங்க கூட போங்க, ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. டீயை போட்டு கொடுத்துட்டு ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணி கொடுங்க. சரி போங்க. நம்ம கீழே போயிட்டோம்னு நினச்சி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம மொபைல் எடுக்க வந்தோம். அப்போ எல்லாரும் பேசுறதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு உண்மை மறைக்கிறாங்க. ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியலையே. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம போய் கேட்டாலுமே யாரும் சொல்கிற மனநிலையில் இல்லை, சொல்லவும் மாட்டாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ணன்ட்ட பேசி பார்க்கலாமா? அவனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. அதோட இந்த பிரச்சனையை வேற திணிச்சோம்னா ட்ரெஸ் ஆயிடுவான். என்ன பண்ணலாம்? சரி கண்டுபிடிப்போம், யோசிப்போம். என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இதில் ஏதோ இருக்கு, யோசிப்போம். இவன் நான் இப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். என்னாச்சு எனக்கு? அடே டே டே ரகு, நீ எப்பனே வந்த? வா வந்து உட்காருவா. சரிடா. டே என்னடா இங்கே உட்காந்து புலம்பிகிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் போலியா நீ? ஆஹா இல்லைண்ணே, நைட்டு தானே போனேன். இனி மதியானத்துக்கு மேலே சாப்பிட்டு தான் போகணும். சரிடா. சக்தி சரவணன் எப்போ வராங்க? நேற்று ஃபோன் பண்ணி பேசினேன், ரிசப்ஷனுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னா. உன்கிட்ட பேசினாங்களா? நானும் வேகமாக தானே வர சொன்னேன். எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். வரேன்னு சொல்லியிருக்காங்க, வந்துடுவாங்க. அது முக்கியமான ஆப்ரேஷன், அதனால தான் போனாங்க. உன்னைய பார்க்க வந்துட்டு அப்படியே அங்கிட்டு போயிட்டாங்க. சொன்னானுங்க. ஏன்னா இன்னைக்கு நைட் எங்கே போனேன்? நான் எங்கே போனேன்? நான் எங்கேயும் போலையே. நம்பிடுவாங்க. இன்னைக்கு எல்லாம் உன்னைய பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, தெரியுமா உனக்கு? அது இணைய பற்றியா? இணைய பற்றி என்ன பேசினாங்க? நேற்று நைட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு கார் எடுத்து வெளியில் நிப்பாட்டிட்டு அண்ணியை கூட்டிட்டு நீ போனியா? அது எல்லாரும் பார்த்துட்டாங்களாம். அதுதான் எல்லாரும் பேசி இன்னைக்கு உன்னை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. கேமரா தேவையே இல்லை, இவங்களே போதும். அப்புறம் என்ன சொன்னாங்க? அப்புறம் கழுவி கழுவி ஊத்துனாங்க. டேய் என்னடா எங்கடா கூட்டிட்டு போன? சும்மா போர் அடிச்சிச்சுடா, அதான்டா வெளில போனோம், வேற ஒன்றும் இல்லை. நம்பிட்டோம். உன்னை பார்த்தா அப்படியே தெரியுது. சரி அதை விடு. இப்போ என்ன வரும்போது என்னமோ புலம்பிட்டு இருந்தீ, என்ன? அப்படியே பேச்ச மாத்திடுவான். டேய் சும்மா தான் வெளில போனேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன திருவி திருவி கேள்வி கேட்டு இருக்க? சரி விடு, நீ வைக்கப்படுற. டேய் நான் அண்ணன்டா. அண்ணன் தான், யார் இல்லைன்னு சொன்னா? உனக்கு நக்கல் கூடி போச்சுடா. சரி அதை விடு. இப்போ வரும்போது ஏதோ பயங்கரமா திங்கிங்ல இருந்தா, என்னமோ புலம்பிட்டு வேற இருந்தா, என்ன அது? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே அதில் ஏதோ இருக்குன்னு தெரியுது, மரியாதையாக சொல்லு. டேய் ஒன்றும் இல்லைடா, நான் என்னதான் மறைக்க போகிறேன்?
போய் அண்ணி என்ன செய்றாங்கன்னு போய் பாரு போ. நீ முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் நான் போறேன். என்கிட்ட இருந்து நீ எதையாவது மறைச்ச அப்புறம் பார்த்துக்கோ, என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அது வந்து அது என்ன வந்து போய் பரவாயில்ல சொல்லு. நீ விட மாட்டியே. ஆமா, என்கிட்ட எதுக்கு மறைக்கிற? என்ன மறைக்கிற? இல்லைண்ணே, ஒரு விஷயத்த பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் உனக்கு கல்யாணம் வேற ஆயிருக்கு, அதுக்குள்ள எதுக்கு இதெல்லாம் சொல்லி உனக்கு டென்ஷன் பண்ணிட்டு, அதான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுவோம் அப்படின்ட்டு. டேய் சொல்லுடா, நமக்கு என்ன வராத பிரச்சனையா? நேற்று கல்யாணம் முடியறதுக்குள்ள என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு பாரு. அதே மைண்டுக்குள்ள ஒன்று யோசனை போயிட்டு தான் இருக்கு. நீ சொல்லு, என்னன்னு பார்த்துக்கலாம். அது பெரிய பிரச்சனையா ஆகிறதுக்குள்ள நம்ம அதுக்குள்ள சரி பண்ணணும், அதுக்காக தான் கேட்குறேன். எதையும் மறைக்காத. காலையில எல்லாரும் உட்காந்துருந்தாங்க, சித்தி சித்தப்பா அத்தை மாமா எல்லாரும் உட்காந்துருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க டீ குடிச்சிட்டு. நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நேற்று நைட் ஏதோ கார் எடுத்துட்டு போனேன், கையில நீ கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் யாரை பத்தி பேசுறீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி உங்க அண்ணனை பத்தி தான் பேசுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லி சிரிச்சு நல்லா தான் பேசிட்டு இருந்தோம் எல்லாரும். பேசிட்டு இருக்கப்பே அப்பாவை பத்தி பேச்சு வந்துச்சு. அப்பாவை பத்தி என்ன பேச்சு வந்துச்சு? பேச்சு வரல, செல்வா மாமா அப்பா எங்கன்னு கேட்டாரு. நான் அதுக்கு ஏதோ ஒரு கோபத்துல அவர் எங்க போயிருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கு செல்வா மாமாவுக்கு எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. ம், பண்ண வேலையெல்லாம் அப்படியா இருந்துச்சு, அவர் பண்ண வேலை அப்படி இப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கு எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, இப்ப நல்லா தானடா இருக்கீங்க, அப்பா அப்பான்னு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப அவர் அப்பா மாதிரி நடந்துக்கிறாரு ஏதோ ஓரளவுக்கு, அதனாலதான் சமாதானமா இருக்கும். என்னால இருந்தாலும் தப்பு தப்பு தானே அப்படின்ற மாதிரி பேசி விட்டுட்டேன். அதுக்கு எல்லாத்துக்கும் கோவம் வந்துருச்சு. ரொம்ப திட்டாங்களா? நான் கேட்கவா? இல்லடா, என்னைய திட்டல அவங்க. அதாவது அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்க. டேய் அதெல்லாம் என்னடா, அவங்க அண்ணன் செல்வா மாமாக்கு அண்ணன் என்னதான் இருந்தாலும் அது எப்படிடா விட்டு கொடுப்பாங்க? இப்ப நீ ஏதோ தப்பு பண்றேன்னா இப்ப நானே ஏதோ பண்றேன், அப்ப என்னதான் இருந்தாலும் நான் அண்ணன் தானே, உனக்கு அந்த மாதிரி தானே ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான்டா அவங்களுக்கும் இருந்திருக்கும், அதை நினைச்சா ஃபீல் பண்ணாத. அது என் பிரச்சனை இல்லடா, ஃபுல்லா தான் சொல்லுடா. என்னதான்டா உன் பிரச்சனை? இது இல்லைங்கிற அது இல்லைங்கிற சொல்லுடா முழுசா. நீ எங்க என் சொல்ல விடுற? நான் பேசும்போது ஊட்டில பேசுற, அப்ப எப்படி நான் சொல்றது? சரி சொல்லு. நானு செல்வா சித்தப்பா அப்புறம் மாற மாமா 3 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தோமா. அப்ப மாணிக்க சித்தப்பா தோர சித்தப்பா வந்து என்ன செஞ்சாங்கன்னா, என்னடா பேசிட்டு இருக்கீங்க, விசேஷ வீட்டுல கல்யாண வீட்டுல என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருங்களேன்னு சத்தம் போட்டு விட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், இங்க சரி நான் கீழே போறேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகும், கீழே போறேன்னு சொல்லிட்டு நான் கீழே சொல்லிட்டு தான் வந்தேன். அப்புறம் பாதி படி இறங்கணுன்னே திருப்பி செல்ல வச்சுட்டு வந்துட்டேன்னா, சரி எடுக்கலான்ட்டு போனேன் மேல. சரி உன்னை எது திட்டினாங்களா? ஷோ அது இல்லடா. சரி சொல்லு. ஆக்சுவலா மாமா கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் நான் எப்பயும் போல சண்டை போடுவேன்ல, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன். மாணிக்க சித்தப்பா ஊழியில வந்து பேசினார்ல, எனக்கு அப்பயே ஒரு டவுட் வந்துச்சு. திருப்பி நான் கீழே போய் ரிட்டர்ன் வரும்போது பேசினாங்கல்ல, இப்போ மாணிக்க சித்தப்பா என்ன சொன்னாரு, என்கிட்ட என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நடக்கிற வீடு, அதனாலதான் நான் அமைதியா இருங்கடான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் நானே எனக்கே ஒரு டென்ஷன் ஆயிட்டேன், கீழே இறங்கி வந்துட்டேன். திருப்பி நான் மேலேறி வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, கையலுக்கு தெரியக்கூடாது, கையலுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவா, பெரிய பிரச்சனையாகும், இப்படி அவங்க மாமா பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்படுவா, தேவையில்லாத பிரச்சனை வரும் வீட்டுல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி சூர்யா மாமாவுக்கு தெரிஞ்சா அவரும் கோவப்படுவாரு, வருத்தப்படுவாரு, கையலன்னைக்கும் தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. கையலன் இல்ல இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இப்ப எல்லாத்துக்குமே இந்த உண்மை தெரியும், இல்ல நமக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரியுமா, இல்ல அவர் பண்ணது தப்பே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாரும் நியாயப்படுத்துறாங்களா, என்னன்றது ஒண்ணு புரியல. கையலண்ணி கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதுல என்னவோ இருக்கிற மாதிரி தானே தோணுது. கையல் கோவப்படுவான்னு சொன்னாங்களா? இல்ல எனக்கு புரியல. அதாவது இப்ப அப்பாவை பத்தி நம்ம ஏதாவது சொல்றோம்ல, அந்த மாதிரி இப்ப அப்பாவை பத்தி நம்ம வீட்டு ஆளுங்க கிட்டயோ பேசுறது, அப்படி இல்லைன்னா அப்பாவையே ஏதாவது அவர் முன்னாடி ஏதாவது சொல்லி ஹர்ட் பண்றது, கோபத்துல ஏதாவது சொல்லிடும்ல, இந்த மாதிரி ஏதாவது கையல் முன்னாடி நடந்தா கையல் அண்ணி வருத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அவரு. கையல் கோவப்படுவாளா? என்ன அப்பாவை பத்தி பேசினா கையல் கோவப்படுவாளா?
இப்போ இதில் இன்னொரு விஷயம்னா இப்போ வந்து சூரிய மாமாவாக இருக்கட்டும், கையலனியாக இருக்கட்டும், அர்ஜுன் அண்ணனா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி சந்தோஷ், கவின், இவங்களாம் சந்தோஷ், கவின், சோனி, அனு இவங்களுக்கும் மெச்சூரிட்டியான வயசு, காலேஜ் போயிட்டு இருக்காங்க. இப்போ இவரை பற்றி சொன்னா, இவரை பற்றி நம்ம பேசினா நமக்குள்ள நமக்கு அவங்களுக்கும் சண்டை வரும், அவங்க கோவப்படுவாங்க அப்படின்றதான் எனக்கு புரியல. அவர் தப்பு பண்ணியிருக்காரு தானே, ப்ரூஃப் இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்ப ஏன் அதெல்லாம் யாரும் பொருட்படுத்தவே இல்லை, அதை நம்ப மாட்டுறாங்க. ஆனால் இவருக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னு ஒன்றும் புரியலையே. ஆனால் இதில் ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. இல்லை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோமா, இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. நம்ம வெளிநாட்டில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பயே வந்து இந்த மாதிரி அப்பாவை பற்றி தப்பான வீடியோஸ் வந்தது, நம்ம செல்லுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அது ஒரு விஷயம். நம்ம அப்பயே நம்ம வந்து கேர் பண்ணிக்கலாம். அப்போ அப்பா மேலே தான் கோவப்பட்டோம் நம்ம. அதை தீர விசாரிக்கணும். நம்ம அப்படி இன்னும் அந்த நம்பரை ட்ராக் பண்ணோம். அது ஏதோ ராங் நம்பர்லேருந்து வந்திருக்கு. அது ஏதோ தெரியாத ஒருத்தன் இந்த எவனோ வேலைக்கு இந்த மாதிரி வராங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர்லேருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இருந்தாலுமே இப்போ வந்து நம்ம போய் அவங்க கிட்ட கேட்க முடியாது. கேட்டிருந்தா அப்போ கேட்டிருக்கணும். நம்ம இப்போ கேட்டாலுமே பதில் வராது. அப்படிதான் தோணுது. இப்போ கையில நீ தாய் மாமான்னு சொல்லி அவர் மேல பாசத்துல கோவப்படுறாங்களா, இல்லை உண்மையிலேயே அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்களா? ஏன்னா அண்ணி எப்பயுமே நியாயமா தான் இருப்பாங்க கையில நீ, அது உனக்கே தெரியும். அது அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பண்ணலாமா? எங்க சொல்லு பாப்போம். ஐடியா நல்லா தான்டா இருக்கு. ஆனா இப்ப வேணாண்டா. ஏண்டா உனக்கு அன்னைக்கு சண்டை வந்துருமோன்னு பயப்படுறியோ? அது ஆமா, இப்பதான் கல்யாணம் இருக்கு, அதுக்குள்ள சண்டை எடுத்து விட்டுரு போல. போடா பேசாம, அதெல்லாம் அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஓம் பிரச்சனை. சரி சரி, ஃப்ரீயா விடு. அண்ணிட்ட ஒரு வாரம் 10 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஒரு நேரம் கிடைக்கும், அப்ப பேசிக்கிடுவோம். அதுக்குள்ள நம்ம வந்து மித்தவங்க கிட்ட இருந்து எப்படியாவது வாங்க முடியுமா அப்படின்ட்டு, ஏதாவது உண்மையா வாங்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். வேற வழியில செயல்படுவோம். அது வேணா செய். ஆனா இப்போதைக்கு என் பொன்னாடி பக்கம் வராது, அவ்வளவுதான் சொல்றேன். என்னடா அண்ணன் இப்படிலாம் சொல்ற? நீ தானே ஃபர்ஸ்ட் ஏதாவது பிரச்சனைனா உடனே முடிச்சிருவ. இப்ப நீயே இப்படி சொல்ற, பிளானை போட்டு ஏதாவது பண்ணுவ. சரிதான்டா, ஆனா இப்போதைக்கு முடியாது என்னால. ஒரு வாரம் 10 நாள் ஆகட்டும், பண்ணுவோம். இவ்வளவு வருஷமா கலந்துருச்சு, இனி என்ன நடக்க போகுது? ஒரு வாரம் 10 நாள் ஆகட்டும், பாத்துக்கலாம். உடனே எதுக்கு பண்ணிக்கிட்டு, ரிசப்ஷன் நேரம் வருது. அதுல இதை போட்டு டென்ஷன் எழுதிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது நடக்காது. ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். டேய் என்ன சரியான ஆள் நீ. அப்போ உனக்கு கவலை இல்லையா ரிசப்ஷன் நல்லா நடக்கணும்னு? நான் ஏன்டா அப்படி சொல்ல போறேன்? ரிசப்ஷன் நல்லா நடக்கட்டும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். ரிசப்ஷன் முடியும், இந்த விஷயத்த பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. அதுக்குள்ள வேற வழியில ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதோ உண்மை வெளில வருதா என்னன்ட்டு. சரிடா. இங்க வந்து உட்காந்துருக்க, அண்ணி இங்க அங்க சித்தி அத்தைக்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா. சரி நான் மேல வந்துட்டேன். எங்க மாறமாமா சித்தப்பாலாம் எங்க? சில்பா சித்தப்பா எல்லாம் காணோம். தெரியலடா, எங்க வெளியில போயிருப்பாங்க போல. டேய் அண்ணா, இங்க பாரு அண்ணி வராங்க. என்ன ரெண்டு பேரும் இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சரி. என்னாச்சுடா, ஏன் வந்தாங்க கேட்டாங்க போயிட்டாங்க? தெரியல என்னன்னு. கையில சொல்லுங்க. இங்க வா. என்ன வந்த கேட்ட போயிட்டா? நான் கேட்டேன், நீங்க எதுவும் பேசல. சரி ரெண்டு பேர் டிஸ்கஷன்ல நடுவுல வந்துட்டோம் போல அப்படி நினைச்சு போயிட்டேன். அண்ணி சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இல்ல ரகுமாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா தான் வந்தேன், சரி காணுமே அப்படின்ட்டு. ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உடம்புக்கு எதுவும் பண்ணுதா நீ? அதெல்லாம் இல்லை ரகுமாமா. பரவாயில்ல, நீ சொல்லுங்க என்ன பண்ணுது? உடம்புக்கு எதுவும் பண்ணுதா உங்களுக்கு? இல்ல, தலை வலிக்குது. அதான் என்ன பண்றது தெரியல. தலைவலிக்குதா? தலைவலிக்குதா? தைலம் எதுவும் தைக்க வேண்டியதானே? தைலம் தேய்ச்சிட்டேன், டீ குடிச்சிட்டேன், சரியாகவே இல்லை. டேப்லெட் எதுவும் இருந்தா கூடடா. வேணாம், டேப்லெட்லாம் வேணாம் எதுவும். அப்புறம் எப்படா சரியாகும்? நான் தைலம் கொடுக்குறேன், தேய்க்கிறீங்களா? டேஸ்ட் கொஞ்ச நேரம் பாட்டிங்க சரியா போயிடும். சரிங்க மாமா. ஆமா, எங்க அப்பா எங்க? கீழே இருக்காரு. மாமா சித்தப்பாலாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க, கீழே தான் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. சரி சரி சரி, பேசிட்டு இருங்க, நான் போய் தைலம் எடுத்துட்டு வரேன். சரிங்க மாமா. அண்ணே சரி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லடா வா, கீழே போலாம் எல்லாருமே. வா கையில் கீழே போலாம். இல்லடா அவ போய் தூங்கட்டும், தலைவலிக்குதுங்கிறல. கீழே போலாம் வாங்க. கையில் இங்க இருக்கலாமா இல்லை கீழே போலாமா? இல்ல கீழே போலாம், எனக்கு தலை வலிக்குது. சரி முன்னாடி போறேன், நீங்க வாங்க. இருமா நானும் வரேன்.